ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 8, 2025. சுயம் சர்வசக்திவான் இந்த பூமியில் வந்து தனது உயர்ந்த கீதை ஞான யஜ்யத்தை படைத்திருக்கின்றார். இதன் மூலம் யுக மாற்றம் ஏற்படுகின்றது. இதில் அனைவரது விகாரங்களும் ஆகுதி பொருளாகிவிடும். இதில் அனைத்து பாவங்களும் மேலும் அனைத்து பாவிகளும் அழிந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த வேள்வியின் பொறுப்பினை சுயம் பகவான் நம் அனைவரது தோள்களிலும் கொடுத்திருக்கின்றார். இதில் முழுமையான உதவி செய்வது என்பது நமது பரம கடமையாகும். இந்த வேள்வியினை தடையற்றதாக ஆக்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய உதவியும் பாபாவுடைய இந்த மிகப்பெரிய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி புரிகின்றது. நாம் உடல் மூலமாகவும் செல்வத்தின் மூலமாகவும் தகுதிகள் திறமைகளாலும் பகவானுடைய காரியத்தில் சேவை செய்வோம். ஆனால் முக்கியமான ரூபத்தில் நமது உள்ளுணர்வை பரிசுத்தமாக்கி நமது தூய்மை தன்மை, நமது யோக பலம், நமது உயர்ந்த அதிர்வலைகள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பை இந்த வேள்விக்கு கொடுப்போம். பகவான் தனது யஜ்யத்தின் காரியத்தை நம்மிடம் ஒப்படைத்திருப்பது நமது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும். பகவானே நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். அவரது நம்பிக்கை சரியானதே என்று நிரூபித்து காட்டுவோம். ஆனால் சிலரோ தனது சுயநலத்திற்கு வசப்பட்டு பகவானுடைய இந்த காரியத்திலும் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். பதவி அடைவதற்காக தடையின் சொரூபமாக ஆகிறார்கள். நான் மிகவும் சரியாக இருக்கிறேன், நான் மிகச்சரியாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்றவர்கள் நினைக்கிறார்கள். எனது கைகளில்தான் அதிகாரம் இருக்க வேண்டும், நாங்கள்தான் அனைத்தையும் செய்வோம், நாங்களே தகுதி படைத்தவர்கள் என்றெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த யஜ்யத்தை நடத்தக்கூடியவர் யார் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இங்கே கீழே இருப்பவர் அனைவருமே வெறும் கருவிகள்தான். யாரிடமும் எந்த சக்தியும் இல்லை. இதனை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மற்றொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் இந்த யஜ்யத்தில் எந்த குறையும் ஏற்படாது. தடைகளை ஏற்படுத்துபவர்கள்தான் நஷ்டமடைகிறார்கள். இந்த வேள்வி அவசியம் வெற்றி பெறும். ஏனென்றால் இதன் பின்னணியில் சுயம் பகவான் மட்டுமல்ல, பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கின்றார். அஷ்ட ரத்தினங்களும் இருக்கிறார்கள். மேலும் 108 வெற்றி ரத்தினங்களும் இருக்கிறார்கள். அவர்களது மிக உயர்ந்த தூய்மை தன்மை, அவர்களது மிக உயர்ந்த யோக பலம் இந்த வேள்வியை அவசியம் வெற்றி பெறச் செய்யும். எனவே நாம் அனைவரும் சகயோகிகளாக ஆவோம், விரோதிகளாக ஆகக்கூடாது. நான் இன்சார்ஜ் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினால் யஜ்யத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடாது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் இந்த மிக உயர்ந்த காரியத்தை நிறைவேற்றுவோம். மேலும் பாபாவின் மனதை வெற்றியடைந்து அவரிடமிருந்து அநேக வரங்களை பெற்றுக்கொள்வோம். சுயம் பகவான் வரங்களின் வள்ளல் நமக்கு அநேக வரங்களை வழங்க வந்திருக்கின்றார். அவரது வரமளிக்கும் கரம் நம் தலைமீது இருக்கின்றது. இந்த யஜ்யத்தினை நிறைவேற்றுவதற்காக அவர் சில ஆத்மாக்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் தனது காரியத்தை செய்யக்கூடிய வழிமுறையை இவ்வுலகில் மிகச்சிலரே நன்றாக அறிந்திருக்கிறார்கள். எவரவர் மீது அவரது பார்வை இருக்கிறது, யார் யாருக்கு சக்தியை கொடுத்து தனது காரியத்தினை அவர் வழிநடத்தி செல்கின்றார் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார். மேலும் இதனை அவசியம் அவர் வெற்றி பெறச் செய்வார். நமது கடமை என்னவென்றால் இதில் நாம் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மேலும் பாபாவின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிட வேண்டும். மனதில் உறுதியான எண்ணம் வைப்போம். பாபாவின் காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். இதில் எனக்கு எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது. எனது சுயநலம், எனது எதிர்மறையான அதிர்வலைகள், எனது கோபம், எனது தூய்மையற்ற தன்மை இந்த காரியத்தில் தடையின் ரூபமாகும். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் இந்த வேள்வியின் பொறுப்பாளனுமாவேன் மற்றும் இதன் சேவாதாரியுமாவேன். பாபாவின் பார்வை என் மீது இருக்கின்றது. அவர் எனக்கு சக்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் என் மூலமாக மிகப்பெரிய காரியத்தை செய்விக்கின்றார். செய்விக்கக்கூடியவரும் அவர்தான். பலத்தினை வழங்குபவரும் அவரேதான்.
தகுதிகளையும் திறமைகளையும் நிறைப்பவரும் அவர்தான். இந்த மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காக நான் எனது சித்தத்தினை மட்டும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இன்று முழு நாளும் இந்த நல்ல பயிற்சியில் ஈடுபட்டிருப்போம். பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானுடைய சக்திகள் கீழிறங்கி வந்து எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. அவரது முழுமையான சக்திகளும் என்னிடம் இருக்கின்றன. சக்திகளின் பவர்ஃபுல் ஃபவுண்டெயின் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். பரமாத்ம சக்திகள் என்னிடம் இருக்கின்றன. சுயம் சர்வசக்திவானும் என்னோடு இருக்கின்றார். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.